நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா நாங்க சொல்றது அத்தனை உண்மைதான். இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குடா, ஒரே ஒரு வழி இருக்கு. டிஎஸ்பி தீனதயாள். வணக்கம் சார். என்ன சார், ஏதாவது திருட்டு கேஸா? என்னப்பா, போன வாரம் சிகரெட் வாங்கலாம்னு கடைக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் கடையை பூட்டிட்டு போயிட்டியே. இப்படி இருந்தா எப்படி வியாபாரம் நடக்கும்? ஐயோ, 10 மணிக்கு முன்னாடி கடையே முடியல சார். அப்படின்னா நேத்து எத்தனை மணிக்கு மூடுன? நேத்து இருந்தது சார் கடை. நேத்து ஒரு நான் கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. நேத்து ராத்திரி இந்த ரோட்ல உன் கடை முன்னாடி அசம்பாவிதம் நடந்ததா இல்லையா? அப்படி எதுவும் இல்ல சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் போய் அப்போ உனக்கு ஒண்ணும் தெரியாது? ஒண்ணும் தெரியாது சார், நான் பெரிய குடும்பத்தன் சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். என்ன மிஸ்டர் ராஜா, நீங்க நடந்ததா சொல்ற கொலைக்கு ஆதாரமே இல்லாம இருக்கு. இதே இடத்துல கண் முன்னாடி பார்த்தேன் சார். மிஸ்டர் ராஜா, சாட்சிகளே இல்லாம நாங்க எதையும் நம்புறது இல்ல. அதே சாட்சியங்களை வச்சு நான் எதையும் முடிவும் பண்றது இல்ல. யூசி ராஜா, இங்க உங்களுக்கு அந்த சாட்சியங்களே இல்லையே. அவசரப்படாதீங்க சார், சரியான சாட்சியை நீங்க இன்னும் விசாரிக்கல. நான் இருக்கேன். நீங்க ஒரு பைத்தியக்காரன் வச்சுங்களேன், பேரு ரத்ன சபாபதி. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு தெரியுமா? அதுல எம்பங்கும் கொஞ்சம் இருக்கு. நீங்க அந்த கொலைய நேர்ல பாத்தீங்களா? டாக்டர் டெஸ்ட் பண்ணி போட்ட இந்த வெள்ளெடுத்து கண்ணாடி மூலமா பார்த்தேன். நீங்க ஏன் அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏற்கனவே மிஸ்டர் ராஜா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கே நீங்க ஒரு சாட்சியை தேடுறீங்க. இப்ப நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு தனியா நீங்க ஒரு சாட்சியை தேடணும். அது எதுக்குன்னு மிஸ்டர் ராஜா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கே நான் சாட்சியா வரதான் முடிவு பண்ணிட்டேன். மிஸ்டர் ரத்ன சபாபதி, ராஜாவை உங்களுக்கு முன்னே தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன? அப்புறம் எப்படி அவர் பேரு ராஜான்னு உங்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி நீங்க சாட்சியை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறதுனாலதான் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சி சொல்லவே பயப்படுறான். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு இவர் தான் ராஜான்னு கண்டுபிடிச்சேன் சார். ஓஹோ, அப்ப நீங்க எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கீங்க இல்லையா? எங்க வந்து சாட்சி சொல்லணும்? முன்சிப் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணுமா, இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணுமா, ஹைகோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணுமா, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணுமா, சட்டசபையில சொல்லணுமா, இல்ல பாராளுமன்றத்துல சொல்லணுமா? அவங்க கேட்க தயாரா இருந்தா நான் ஐநா சபையிலேயே வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன் சார். ஓகே சார், நீங்க ஜீப்ல உட்காருங்க, நாம அங்க போய் பேசி. ஐநா சபைக்கு ஜீப்லயே போறோமா? ஹலோ, ஐ எம் சந்திரன், தினமுரசு பத்திரிகை ஆசிரியர். ஓ, நீங்க தான் தினமுரசு சந்திரனா? உங்களை ரொம்ப நாளாவே மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? உங்களோட மட்டுமல்ல, மிஸ்டர் ராஜா, தியாகி ரத்ன சபாபதி எல்லாருக்கிட்டையும் பர்சனலா நிறைய பேச வேண்டியிருக்கு. ஓகே சார், இன்னைக்கு ராத்திரி நான் உங்க வீட்டுக்கு வரேன். தேங்க்யூ. சோழா பிக்னிக் வில்லேஜ் கடற்கரையில கிடந்த டெட் பாடி சம்பந்தமா உங்க தினமுரசு பத்திரிகையில வந்த செய்தி தான் எனக்கு கிடைச்ச முதல் டானிக். அதுக்கப்புறம் தான் அது விஷயமா தீவிரமா நான் இறங்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்துதான் எனக்கு தொல்லைகள் வர ஆரம்பிச்சது. பதவியில இருந்துகிட்டு மறைமுகமா எல்லா வகையிலும் நான் உங்களுக்கு உதவ போறேன். நான் உங்களோட சேர்ந்து செயல்படுற விஷயம் எக்காரணத்தை கொண்டும்
வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமேங்கிறதுக்காக இல்ல, நாம யாருக்காக கண்ணி வச்சிருக்கோமோ அவன் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அதனால அவன் தப்பிக்கிறதுக்கு நான் சந்தர்ப்பமே தரப்போறதில்ல. எந்த மக்கள் அவனை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்கள் சபையிலேயே அவனை நிறுத்த போறேன். அங்கிருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. அந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராஜா, இன்னைக்கு உமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? கண்டிப்பா போகணும் சார். நான் உமா அவங்க அப்பாவையும் பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, உமா கடைசி எனக்கு தர இருந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை நமக்கு அது உதவியா இருக்கும்ல. ஓகே ராஜா, நாம 2 பேருமே போயிட்டு வந்துடலாம். ஏன் சார் வண்டி தடுமாறுது? என்ன சார் தெரியல. வீல பாருங்க. அடடா, டயர் பஞ்சர் ஆயிருச்சே. சீக்கிரம், அடுத்தது நம்ம ராஜா வீட்டுக்கு போறோம். வாங்கடா டேய். எங்கடா ராஜா? கையேடு. அண்ணனுக்கு கையெடுக்கணுமாம்ல. எங்கடா ராஜா? ராஜா இப்ப இங்க இல்ல. நமக்குள்ள ஏதாவது பேசி தீர்த்துக்கணும்னா கீழே போய் பேசுது. பக்கத்துல மத்த கொடுத்த நல்லா இருக்கு. என்னடா கீழே? ஏய், உனக்காக கீழே போய் வெயிட் பண்றோம். வேற ஏதாவது வழியா வெளியேறலாம்னு நினைச்சேன்னா நாளைக்கு இந்த பிளாட்ஸே இருக்காது. வாங்கடா. 5 நிமிஷம் பாப்போம். ரூமுக்குள்ள அடிச்சு போட்டிருக்காங்க. அங்கிருந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு? உயிருக்கு போராடுற நேரத்துல செஸ் போர்டு கிட்ட வர்றதுக்கு என்ன அவசியம்? ராஜாவுக்கு செக். ராஜாவுக்கு செக். செட்டு ராஜா. செட்டு ராஜா. செட்டு ராஜா. ராஜா, உடனே உன் வீட்டுக்கு போகணும்.